பொக்க இந்த பையனை என்ன சரி ஒரு மாற்றம் ஒன்று செய்வோம் வேணா மாற்றம் உண்டு ஓ கட்டாயம் உருவாக்கணும் மாற்றம் உண்டு பள்ளி தோட்டம் ஃபுல்லாகவே காடு வளர்ந்து எல்லாத்தையுமே வெட்டி வெடிசாக்கி பசந்தாக்கி பள்ளிக்கு ஒரு பெயிண்ட் ஒன்று அடித்து மாற்றம் ஒன்று உருவாக்கணும் அது இல்லைடா நான் சொன்ன அது இல்லையா அப்போ அரசியல் ஒரு மாற்றம் ஒன்று செய்ய ஒரு சரி இப்போ எந்த மாதிரி மாற்றம் உண்டு நீ உருவாக்க போகிற களவு போய் இல்லாத நேர்மையான ஒருத்தரை நாங்கள் தலைவராக்கோ வேணாடா களவு போய் வஞ்சம் இல்லாத நேர்மையான ஒரு ஆட்சியாளர் உண்டுனா நாட்டு தலைவர் கட்டாயமாக களவு போய் இல்லாத நேர்மையான ஒருத்தராக ஈக்கணும் அதே மாதிரி தான் ஊர் மக்கள் பொதுமக்களும் களவு போய் வஞ்சம் இல்லாத நேர்மையான ஆக்களாக ஈக்கணும் அப்போ தான் 2 பேருக்கும் சேர்த்து நாட்டை கொண்டு போயிடும் அதேனாடா நீ அப்படி சொல்லு அது சொல்லி கடையில் களவுக்கு சாமனை நிறுத்தி மாட்டி அப்போ எக்ஸ்பயர் டேட்டை மாற்றி அதுக்கு வேறு டேட்டை போட்டு கஸ்டமமாக இருக்குது சாமனை விற்று மாட்டி அப்படி இப்படி எல்லாம் செஞ்சு போட்டு நீங்கள் இப்போ நேர்மையான தலைவர் ஒன்று தேடியேனா நாட்டு தலைவர் மட்டும் நேர்மையாக இருந்ததுக்கு வேலை இல்லை பொதுமக்களும் நேர்மையாக ஈக்கோடும் அப்போ தான் நாடு முன்னேறு விளங்கினா என்ன கதை எப்படா நீ வந்த நேற்று வந்து ஒரு ராவு 12 மணி மட்டும் வந்துடுறது போல எலெக்ஷன் போடுறதுக்கு சொல்லியே வந்தாடி அப்படின்னு சொல்லி இல்லை நீ கம்பெனியில் 10 நாள் மட்டும் லீவ் ஒன்று கிடச்ச நீ ஓட் போடுறதுக்கும் கூட சேர்த்து டிக்கெட்டை போட்டுக்கும் வந்தடா அப்படியா அப்போ இந்த மாதிரி யாரும் கொடுக்கு அப்போ தலைவராக்கு யார் எங்கள் நாட்டில் பார்ப்போம் நல்லொத்தருக்கு பார்த்து கொடுப்போம் வேறடா நாங்கண்டா தெரியுதானே எங்கட வாப்பா கூட பரம்பரை இனி நாங்கள் இனி அவங்களுக்கு தான் பழையவங்களுக்கே அவங்களுக்கு தான் கொடுக்கு இதை மாதிரி அவங்களுக்கே கொடுக்கும் நாட்டை கொஞ்சம் முன்னேற்றி எடுக்கும்டா முன்னேற்றுமே இப்போ எத்தனை வருஷமாக இப்போ நீங்கள் சென்னவங்க எல்லாம் இப்போ பார்லிமெண்ட்டில் நிற்கி அவங்க வந்து நாங்கள் பரம்பரையாக ஓட் பண்ணும்போது நாங்கள் பிறந்ததுலேருந்தே அவங்க பார்லிமெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்தே பார்லிமெண்ட்டில் இவ்வளோ வருஷம் பண்ணி சரியாக சொல்ல தெரியா இப்போ நீங்கள் சொந்த நாட்டை விட்டுட்டு சொந்த ஊடை விட்டுட்டு பொஞ்சாய் புள்ள குட்டியெல்லாம் விட்டு உங்களுக்கு ஒன்று பையனை கூட்டாளி மாரெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டு வேலையுக்கு போகணும் நீங்கள் அவன் வெளிநாட்டு போகணும் மச்சான் நீங்கள் கட்டை திண்டு கொண்டு செஞ்ச ஜொப் எல்லாம் லொஸ்டாகி கடனாகி செஞ்சு கொள்ள வழி இல்லாமல் தொழில் ஒன்றும் இல்லாமல் தானே இந்த நாட்டை கொஞ்சம் முன்னேற்றமான நாட்டொன்றுக்கு போய்த்து ஜொப் ஒன்று செய்யுது இந்த நாட்டிலையும் தான் நன்னத்தாறு தான் நாங்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கே வளங்களை அப்போ இந்த நாட்டில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அடிக்கியல்மான எல்லாத்திலையுமே ஜராவை திண்டுட்டு அரசியல்வாதிகள் இந்த நாட்டை புலத்தட்டிட்டு இந்த நாட்டில் தொழிலெல்லாம் மனுஷரெல்லாம் வெளிநாட்டு போய்த்து கொண்டு கஷ்டப்பாடுங்க அங்கேருந்து நீங்கள் மறுபடியும் வந்து கொண்டு அவங்களுக்கே ஓட் பண்ண சொல்லியனாடா 72 வருஷமாக நாட்டை முன்னேற்றலாம் சுட்டி போய்டா நீ எல்லாம் வெளிநாட்டு போய்த்து கொண்டு கஷ்டப்பாடுங்க These nuts